முதல்ல இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். என்னென்ன நடக்குது, ஜனநாயகன் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால் 18+ தான். ஸோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மூவிக்கு கிட்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பசங்கள்லாம் பயங்கரமாக அழுறாங்க. எங்களுக்கு ஆன்லைனில் வந்துமே நாங்கள் யாருமே பார்க்கல, வெயிட் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வீட்டில் 2 பேர் விட்டுட்டு 2 பேர் எப்படி கூப்பிட்டு போகுது? ஏன் விஜயோட லாஸ்ட் மூவி, நம்ம சிஎம்மோட மூவி லாஸ்ட் மூவி அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? 18+ தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து தேட்டரில் இப்போ புக் பண்ணும்போது சொல்கிறாங்க, நம்ம வந்து ப்ரூஃப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நியாயமா? கடைசி படம் நாங்களாம் ஜாலியாக ஹாப்பியாக ஃபேமிலியோட போய் பார்க்க வேணும். ஸோ நாளாக படத்தை தான் ரிலீஸ் பண்ண விடாமல் இருந்தீங்க. இப்போ ஹாப்பியாக போய் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு தடையா? எத்தனை தடை போடுவீங்க அவருக்கு? நீங்கள் எவ்வளோ தான் தடை போட்டாலும் நாங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கோங்க, பார்த்துருவோங்க. ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுது, வாழ்த்துக்கள். எனக்கு என்னன்னா, ஜனநாயகன் மூவி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப நாள் தடைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, வாழ்த்துக்கள். பாருங்கள், போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்டர்டைன்மெண்ட்டும் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு ஒரு கவலை என்னன்னா, இன்றைக்கி டெல்லியில் இந்த டேட்டில் இன்றைக்கி டெல்லியில் மிகப்பெரிய நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடக்குது. நீட்டில் வந்து முறைகேடு நடந்திருக்கு, பேப்பர் லீக் ஆகிருக்குது. அதனால் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 22 நாளாக வந்துட்டு சாப்பிடாம உண்ணாவிரதம் எடுத்திருக்காரு. அவர் குண்டுக்கட்டாக போலீஸ் வந்து தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்படி அதுக்கப்புறம் இந்த காக்ரோச் கரப்பாம்பு வச்சு பார்ட்டி அவங்க போராடுறாங்க, போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, இராணுவ படையை இறக்கி அடிக்கிறாங்க, மண்டையை உடைக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து நடத்துகிறாங்க. அது யாருக்குன்னு பார்த்தா வேறு யாருக்கும் இல்லைங்க, நம்மளுக்கு தான், நம்மளோட அடுத்த சமுதாயத்துக்கு தான். நீட்டே பெரிய பிரச்சனைன்னு சொல்லி நிற்கிறோம், அதில் முறைகேடு வேறு நடக்குது. இதை பற்றியில் எந்த கவலையுமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு சின்ன தீப்பொறி கூட இல்லை. என்ன மனநிலையில் இருக்காங்க மக்கள்? இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, நான் போய் எனக்கு வந்து இவ்வளோ தடை வந்து இருக்குது, அதை மீறி எங்கள் அண்ணன் விஜய் அண்ணாவை வந்து ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க, ஏன் 18+ கொடுக்குறீங்க அப்படின்லாம் போராடுறீங்க. என்டர்டெயின்மெண்ட் வேணும் தான், இல்லைன்னு சொல்ல. இப்படியா இவ்வளோ பெரிய பிரச்சனை? நாளைக்கு உங்களோட சமுதாயம், அந்த லேடி நம்ம பேசுகிறத பாருங்கள், அவங்களுக்கு ஒரு 30-35 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கலாம், நாளைக்கு அவங்களும் டாக்டருக்கு படிக்கலான்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போது இந்த பாதிப்பு யாருக்கு வந்து சேருன்ற ஒரு அடிப்படை சிந்தனை கூட இல்லை. என்ன மனநிலையில் இருக்காங்க எல்லாரும்? இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் ஜனநாயகன் படம் பார்க்கணும், படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஆர்வம் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு பர்சன்டேஜ் அந்த டெல்லியில் நடக்குதுல்ல, அந்த போராட்டத்துக்காக யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. இது என்ன மாதிரி மனநிலை? யாருக்காக அவங்க போராடுறாங்க? யாருக்காக அவங்க மண்டையை உடைக்கிறாங்க? அவங்க யாருக்காக போராடுறாங்க? ஏன் இது ஒரே ஒரு புரிதல் கூட இல்லையா? நாளைக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரப்போகுது. அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி புரிஞ்சிக்காமல், இந்த மாதிரி புரியல எனக்கு. அவங்களுக்காக ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து நான் படம் பார்க்க போகிறேன், என் ஃபேமிலி. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? உங்களுக்கு நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் போதுமா? மற்றவங்க யாருமே உங்களுக்கு கவலை இல்லை. அப்படி தான் அந்த மனநிலையில் தானே இப்போ இருக்கீங்க. இல்லை, எனக்கு இவ்வளோ நாளாக நான் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு பக்கத்தில் பார்த்தா டெல்லியில்ப்பா வட இந்தியாக்காரங்களை பார்த்தா தமிழ் ஆளுங்க மதிக்க கூட மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்க பான்பராக கொடுத்துக்குவாங்க, நாலேஜ் இருக்காது, அப்படி இப்படின்னு அவங்கள போட்டு ரொம்ப திட்டுறோம். நம்ம என்ன பிரில்லியன்ட் மாதிரி நம்மளை நினச்சிக்கிறோம். ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட நம்மளுக்கு அடிப்படையில் இல்லை. அவங்க எஜுகேஷன்லே வீக்கு, நம்ம எஜுகேஷனில் டாப்பில் இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற சிந்தனை கூட நம்மளுக்கு இல்லை. அவங்க தான் இந்த நீட்டுக்கு முறைகேடுக்கு போராடுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே யாரும் போராடுற மாதிரி தெரியல. நம்ம சிஎம் கூட ஒரு வார்த்தை இதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் ஃபேக் ஒரு நியூஸ் பரவுது. போய் அவர் வந்து பார்த்துட்டு வந்தார், விஜய் வந்து பார்த்துட்டு வந்தாருன்னு ஒரு வீடியோ வந்து ஃபேக்காக எடிட் பண்ணி போட்டு அதுதான் 3 மில்லியன் 30 மில்லியன் 40 மில்லியன் போய்கின்னு இருக்குது. எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த சமுதாயத்தில் நம்ம வாழறோம்? ஒரு கற்பனை உலகத்துலேயே அவங்க வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறீங்களா? ஒரு வெளி உலகம் எனக்கு கேட்கக்கூடாதுன்னு தோணுது. எனக்கு இவ்வளோ நாளாக அடைக்கணும் இருந்தேன். வெளி உலகத்துக்கே வரமாட்டிங்களா? வராமலேயே போயிடுவீங்க. அப்போ நீங்கள் வரும்போது அந்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்துன்ற ஒரு 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 இருக்கும்ல, ஒரு மனசு கஷ்டம், அது ரொம்ப வலிக்கும். இப்போவே இன்றைக்கி நடக்கிற பிரச்சனையை நீங்கள் இப்போவே பாருங்கள். ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கற்பனை உலகத்திலே முடிஞ்சிடாது. இந்த சமுதாயத்தில் நிறைய நடக்குது. இன்றைக்கி சூழ்நிலைக்கு அவங்க எவ்வளோ பேர் அடி வாங்குறாங்க தெரியுமா? இராணுவ படை இறக்கி அடிக்கிற அளவுக்கு அவங்க என்ன தேச துரோகம் பண்ணாங்க? நீட்டில் முறைகேடு நடந்திருக்கு, கல்வித்துறை அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. அது யாருக்காக பண்ண சொல்கிறாங்க? மக்களாகிய நம்மளுக்கு தானே. இதெல்லாம் உங்களுக்கு நியூஸ் காதுலே வராதா? எந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க? எனக்கு புரியல. நான் உங்களை தப்பாக எதுவும் சொல்லலை.
நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஆதரிங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நான் ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு மாற்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், நல்ல விஷயம் தான். ஆனால் எந்த மாதிரி மாற்றம்? இது முன்னேற்றத்துக்கான மாற்றமா, இல்லை பின்னோக்கி போதா? எனக்கு புரியல. சரி, அப்படின்னு நீங்கள் ஒரு தலைவரை உருவாக்கிட்டீங்க. இப்போ நினச்சி நீங்கள் பாருங்கள், ஓட்டு போட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரீல்ஸ் பார்க்க போயிட்டீங்க, ரீல்ஸ் போட போயிட்டீங்க. அவ்வளோதானே உங்கள் வேலை. இப்போ கூட நியூஸ் பார்க்கணுன்னு யாருக்கும் தோணலை. அந்த ஓட்டை ஏன் போட்டோம்? தலைவருக்காக போட்டோம். அவர் தான் நம்மளுக்கு பிடிச்ச தலைவர் இருக்கணும், இருக்கிறார். இப்போனாச்சு வந்து நியூஸ் பாருங்கப்பா, அவர் என்ன பண்ணுறாரு, என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தார் பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி டெல்லியில் நடக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. தோ சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மூவிக்கு போகிறோம், இவ்வளோ தடை வருது, அப்படி இருந்தும் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க, நல்ல விஷயம் தான். ஒரு என்டர்டைன்மெண்ட் லைஃப்பில் இருக்கணும், தப்பே இல்லை. ஆனால் ஒரு ஒரு வெளி உலகமே நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், என்னோட பிரச்சனை மட்டும்தான் எனக்கு அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம்? அவங்க உங்களுக்காக சேர்ந்து தான் போராடுறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க.